Hi students, now we are going to see the supplementary. This is the last supplementary, the Never Never Nest. This was written by Cedric Mount. This is your 6th supplementary. Let us see it now. And Jan is quite impressed with the small house Jack and Jill live in with all modern amenities. And Jan வந்து ஒரு சின்ன வீடை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அங்கே யார் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா ஜாக் அண்ட் ஜில்ங்கிற ரெண்டு நியூலி மேரிட் கப்பல். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜாக் அண்ட் ஜில்ங்கிற அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு விசிட் வர்றது தான் யாருன்னா அண்ட் ஜான். She is amazed at their acquisition, such as piano, refrigerator, radio and furniture. So and Jan வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பார்த்து மெய் மறந்து இருக்காங்க. என்னென்ன பொருட்கள் அவங்களோட வீட்டில் இருக்குது அப்படின்னா பியானோ இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, ரேடியோ இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்குது. ஸோ இது எல்லா பொருட்களையும் பார்த்து வியந்து இருக்காங்க. யார் அப்படின்னா அண்ட் ஜான் வந்து ஜாக் அண்ட் ஜில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பார்த்து வியந்து இருக்காங்க. And Jan had given only 200 pounds as a wedding gift to Jack. And Jan வந்து அவங்களுடைய திருமண பரிசா வந்து 200 pounds வந்து கொடுத்துருக்காரு. But she finds that they own house and all modern amenities. அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒருவேளை நம்ம அதிக அமௌண்ட் கொடுத்துட்டோமோ, எப்படி இவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை இவங்க வாழ முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. She is unable to conclude how on earth they accomplished all those comfort when Jack earned so little as 6 pound. ஜாக் வந்து சம்பாதிக்கிறது வெறும் 6 பவுண்ட் தான். இந்த அமௌண்ட்டை வச்சு எப்படி இவங்களோ கம்ஃபர்டான லைஃப்பை வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஜானுக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்காங்க. She is mostly shocked to the house, fridge, furniture, car, piano and even the radio are all about on EMIs. லாஸ்ட்டாக என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய வீடு, ஃப்ரிட்ஜு, ஃபர்னிச்சர்ஸ், கார், பியானோ, ரேடியோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே அவங்க இஎம்ஐயில் வாங்கியிருக்காங்கன்னு கேட்கும்போது ஆன்ட்டுக்கு இப்போ வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது ரொம்ப மோசமான செயல் இல்லையா? ஸோ ஷி வாஸ் வெரி ஷாக்டு. They have not made a complete payment for a single item. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ ப்ராடக்ட்ஸில் ஒரு ஐட்டம்க்கு கூட அவங்க வந்து ஃபுல் பேமெண்ட்டை பே பண்ணவே கிடையாது. இட் சவுண்டட் அப்ட்ராக்ட் தட் ஜாக் இஸ் ஏர்னிங் ஒன்லி 6 pound a week. இத்தனைக்கும் அவங்க சம்பாதிக்கிறது, ஜாக் சம்பாதிக்கிறது வெறும் 6 பவுண்டு. அந்த அமௌண்ட்டை வச்சு இவன் எப்படி இவ்வளோ ஐட்டம்ஸ்க்கான இஎம்ஐ பே பண்ணுவான்? ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இல்லையா? அதாவது நம்ம எப்பயுமே யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு உதாரணமாக ஜாக் வந்து இருக்கார். But he is paying 7 pounds, 8 and 8 pounds towards EMI. ஸோ இஎம்ஐக்காக அவன் வந்து இவ்வளோ பணங்கள் வந்து செலவிட நேரிடுக்கும்போது அவன் சம்பாதிக்கிறதே 6 பவுண்டு தான். அப்போ எவ்வளோ காசு அவன் எப்படி சம்பாதிச்சு எப்படி லைஃப்பை வந்து ரன் பண்ணுவான்? இஎம்ஐக்கே இவ்வளோ செலவு பண்ணான் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கான சூழ்நிலைக்கு, குடும்பத்துக்கு ஏற்ற பால் வாங்கறதுக்கு இல்லை ஏதாவது ஒன்று வாங்குறதுக்குலாம் எவ்வளோ காசு வந்து அவனுக்கு எப்படி சேமித்து எப்படி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஆன்ட்டிக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. இது உண்மையாகவே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். நம்ம எப்பயுமே நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தணுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். பட் இந்த இடத்துல இது எல்லாமே எப்படி இருக்குது? ரொம்ப தவறான செயல்களாக இருக்குது. Now the rest is borrowed every month the Trust and Providence Trust Corporation. ஸோ இவங்க வந்து எப்படி வாங்கிக்கிறாங்க அப்படின்னா கடன் வேறு வாங்கியிருக்காங்க. இஎம்ஐ கட்டுறதுக்கு கடன், இஎம்ஐங்கிறதே ஒரு கடன். அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு தனி கடன் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஸோ டிஸ்கஸ்டிங் ஃபார் அண்ட் ஜான். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை வந்து இப்போ அண்ட் ஜானுக்கு இருக்கு. அவங்க ரொம்ப எப்படி வாழ்கிறாங்களேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. She does not want to sit on furniture which belongs to someone else. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நாற்காலிகளில் கூட இவங்க உட்காரணும்னு ஆசைப்படல. ஏன்னா இது வேறு யாருக்கோ சொந்தமான ஒரு இடத்துல வேறு யாருக்கோ சொந்தமான பொருட்களை நான் ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ட் ஜான் வந்து நினைக்கிறாங்க. She gives them a gift of 10 pounds with a sharp advice that they should try to pay a full amount for at least one item and call it theirs.
ஸோ இப்போ வந்து அண்ட் ஜான் வந்து வீட்டிலேருந்து வெளியே போகும்போது 10 பவுண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு ப்ளஸ் அவங்க நல்ல அவங்க மண்டையில் ஏறுற மாதிரியான அட்வைஸும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏதாவது ஷுட் ட்ரை டு பே ஃபுல் அமௌண்ட் ஃபார் அட்லீஸ்ட் ஒன் ஐட்டம். ஏதாவது ஒரு இதுக்காவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை பொருட்களில் ஏதோ ஒரு பொருட்களுக்குனாச்சும் உங்களுடைய பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஜான் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து சொல்லி ஒரு 10 பவுண்ட்ஸ் அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. Jan refuses to travel in Jack's EMI car, for which has paid for steering wheel and only one tire. ஸோ இப்போ ஆண்ட் வந்து அவங்களுடைய காரில் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்க காரில் கூட போக தயாராகல. ஏன் அப்படின்னா அவங்க அந்த வீலுக்கும் ஒரே ஒரு டயருக்கும் மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட்டே இப்போ இவ்வளோதான் பே ஆகிடுக்கு. ஸோ அந்த ஃபுல் இஎம்ஐ பே பண்ணாத காருக்கு நான் போக தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெறுக்கிறாங்க. He accompanies Aunt Jan to the bus stop. ஸோ Aunt Jan வந்து பஸ்ஸில் போகிறாங்க. Aunt Jan பஸ்ஸில் போகிறதுக்காக நம்மளுடைய ஜாக் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பஸ் ஸ்டாப்க்கு. பட் he returns before he returns, Jill sends the check to Dr. Martin through her nurse. ஓகே, அவன் வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு ஜாக் போய் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே ஜில் அந்த செக்கை 10 பவுண்ட் செக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 பவுண்டுக்கான செக்கை வந்து ஒரு நர்ஸ் மூலிமா டாக்டர் மார்ட்டின்கிறவருக்கு வந்து ஜில் வந்து அனுப்பி வச்சுருப்பாள். ஜாக் இஸ் நாட் ஹாப்பி. ஜாக்குக்கு இந்த விஷயம் எங்கே அமௌண்ட் எங்கே ஆன்ட்டி கொடுத்துட்டு போன அமௌண்ட் எங்கேன்னு கேட்கும்போது அவள் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, நான் இதை வந்து பே பண்ணிட்டேன் நர்ஸ் மூலிமா, இதை டாக்டர் மார்ட்டினுக்கு நான் சென்ட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஜாக் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டான். ஜாக் சேஸ் டாக்டர்ஸ் நெவர் எக்ஸ்பெக்ட் டு பி பெய்ட் குயிக்லி. டாக்டர்ஸ்லாம் வந்து சீக்கிரம் பணம் கட்டணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ ஏன் டாக்டருக்கு முதல்ல இந்த 10 பவுண்டுக்கான செக்கை அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். பட் ஷீ டெல்ஸ் ஹிம் தட் த பேபி வில் பி தியர் வித் ஜஸ்ட் ஒன் மோர் பேமெண்ட். ஸோ இப்போ ஜில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லைங்க நம்ம இந்த அமௌண்ட்டை டாக்டருக்கு அனுப்பி வச்சாதான் நம்மளோட குழந்தையே ஆகும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இப்போ என்ன தெரியுது, அவங்க ஈவன் பேபி டெலிவரிக்கு கூட அவங்க வந்து டாக்டருக்கு அமௌண்ட் பே பண்ணாதனால அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்லையே அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ மோசமான வாழ்க்கையை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஆடம்பரமான வாழ்க்கை பணம் காசு இல்லாத நேரத்தில் வாழணுங்கிறது அவசியமா? ஸோ ஜாக் அண்ட் ஜில் பண்ணக்கூடிய இந்த செயல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு உதாரண கதையாக அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கான சில பழமொழிகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்டு நமக்கு தகுந்த வாழ்க்கையை நம்ம எப்பயுமே வாழணும். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையை நாம் தான் வாழணும். அதை நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற வாழணும் அப்படிங்கிறது இந்த கதையில் நம்ம நல்லா தெரிஞ்சிருப்போம். I hope you can understand. Thank you.